சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கத்தோட மொத்த குடும்பமும் கிளம்பி சிர்மல் அப்படிங்கிற கிராமத்துக்கு போறாங்க. தமிழ்ச்செல்வியை பார்த்தா மெடிக்கல் கேம்புக்காக அங்க போறாங்க. அதே சமயம் ராஜாங்கம் வந்துட்டு மெடிக்கல் கேம்பை திறந்து வைக்கிறதுக்காக அங்க போறாரு. அப்பந்தான் சாவித்திரியும் ஈஸ்வரியும் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் தமிழ்ச்செல்விக்கு எதிரா சதி திட்டம் தீட்டிக்கிட்டு போறாங்க. போற இடத்துல எப்படியாவது தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைய கலைச்சிட்டு தான் நம்ம திரும்ப ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒரு திட்டத்தை யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா எல்லாரும் அந்த ஊருக்கும் வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுமே ராஜாங்கத்தை வரவேற்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற பெரியவங்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா திரண்டு நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் அந்த ஊர் பெரியவர் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, ஐயா, இந்த ஊர்ல பிரசித்தி பெற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இருக்கு. முதல்ல நீங்க அங்க போய் குடும்பமா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தா அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கோங்க. அந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் உங்க வேண்டுதல்ல கூடிய சீக்கிரமே நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரியவர் வீடு இருக்கு, அங்க உங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொல்லவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தா ராஜாங்கத்தோட மொத்த குடும்பமும் அந்த அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்செல்வி வயிற்றுல வளர குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சாமி கும்பிடுறாரு. இங்க மோகனாவும் அப்பத்தாவும் அதே தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சேது வந்துட்டு தமிழ் வயிற்றுல வளர குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சாமி கும்பிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்துட்டு தான் வயிற்றுல வளர குழந்தைய சேது அவரோட குழந்தை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலேயே சொல்லணும். அதே மாதிரி அவரும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடுறாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சு அந்த அம்மனை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அந்த கோயில் வாசல்ல பார்த்தா ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு. அவர் ராஜாங்கத்தை பார்த்து, என்ன குழந்தை நல்லபடியா பிறக்கணும், உன் வீட்டு வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னு நினைச்சு சாமி கும்பிட்டுட்டு வாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும் இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, நம்ம மனசுல நினைச்சு சாமி கும்பிட்டத இவரு இங்க எப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அந்த சாமியார் பக்கத்துல வாராரு. நீ என்ன நினைச்சு சாமி கும்பிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அது நடக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னையா இப்படி சொல்றீங்க, நான் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு தானே சாமியை கும்பிட்டேன், ஆனா நீங்க அது நடக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு சொல்றீங்களே, என்ன சாமி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அந்த சாமியார் கிட்ட பதட்டத்தோட கேட்கவும் உடனே அந்த சாமியார் வந்துட்டு ரெண்டு உசுருல ஒத்த உசுறு மட்டும்தான் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லவும் இங்க ராஜாங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்பந்தான் அப்பத்தா வந்துட்டு அடியாத்தி சாமி என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு அப்பத்தா கேக்குறாங்க. ரெட்ட உசுருல ஒத்த உசுறு தான் உங்க வீட்டுக்கு வாரிசா வரும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஐயா ஐயா என்னன்னு சொல்லிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அந்த சாமியாரை கூப்பிடவும், ஆத்தா விடு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்செல்வி வயிற்றுல ஒரு குழந்தை தானே வளருது, இவர் என்னடானா ரெட்ட உசுறு ஒத்த உசுறுன்றாரு, அதுல இருந்தே தெரிய வேணா அவர் ஏதோ கிறுக்கு பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நடக்க ஆரம்பிக்கவும், ஐயா ராஜாங்கம் கொஞ்சம் நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன அத்தா என்ன, அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் சொன்னதை போய் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத
அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இல்லையா, அவர் சொன்னதை கேட்டு என் மனசெல்லாம் பதறுதுயா. ஏன்னா அவர் சொன்னது உண்மைதான்யா. தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை உசுறு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்ச்செல்வி ரெட்டை பிள்ளையத்தான் சுமந்துக்கிட்டு இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இங்க ராஜாங்கம், மோகனா, சேதுன்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அத்தா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சியோட கேட்கவும், ஆமாயா ராஜாங்கம், முதல் தடவை ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போகும்போதே டாக்டர் சொல்லிட்டாங்க ரெட்டை பிள்ளை அப்படின்னு. ஆனா இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாதியா. நான் தான் அவகிட்ட சொல்லல, டாக்டரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த ரெட்டை பிள்ளைகளை வச்சு எப்படியாவது சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அவகிட்ட சொல்லல. அதனால அவளுக்கும் தெரியாது. இப்ப என்னடானா இந்த சாமியார் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா. 2 பிள்ளைகளும் நல்லபடியா பிறக்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், என்ன ஆத்தா இப்ப இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப தமிழ்ச்செல்வி வயிற்றுல உண்மையிலேயே ரெட்டை பிள்ளைகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், ஆமாயா, சத்தியமா இந்த கோயில இருக்கிற அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், தமிழ்ச்செல்வி வயிற்றுல 2 பிள்ளைதாயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அதுக்கு அப்புறம்தான் ராஜாங்கம் முழுசா நம்புறாரு. என்ன ஆத்தா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அப்ப அந்த சாமியார்கிட்ட இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்கணுமே. அன்னைக்கு அப்படிதான் கொடைக்கானலுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம்ல, அப்ப அங்க ஒரு சாமியார் சேதுக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு ஆத்தா. இப்ப இந்த சாமியார் வேற ரெட்ட உசுருல ஒத்த உசுறு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அதான்யா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த சாமியாரை பார்த்து இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம், மோகனா, அப்பத்தான்னு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த சாமியாரை காணோம். எல்லாரும் அக்கம் பக்கத்துல தேடி பார்த்துட்டு அந்த சாமியாரை காணணும்னும் திரும்ப வந்துடுறாங்க. அடுத்து ராஜாங்கம் அந்த ஊர் பெரியவர்கிட்ட கேட்குறாரு, அந்த அம்மன் கோயில் வாசல்ல ஒரு சாமியார் உட்கார்ந்துருந்தார்ல, அவர் இப்ப எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அவரை நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் கேட்கவும், ஆமா பார்த்தோம், அவர் எங்க கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அவரு யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரு, ஆனா உங்ககிட்ட பேசினாருன்னா அதிசயம்தான். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும்யா. உங்களுக்கு அவரு ஏதாவது குறி சொல்லி இருந்தாலோ வாக்கு சொல்லி இருந்தாலோ அது கண்டிப்பா நடக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் சொல்லவும், சரிங்கய்யா, அவர் இப்ப எங்கேயா இருப்பாரு, அவரை எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அவரு எப்போ வருவாரு, எப்போ போவாரு, அவரு எங்க இருப்பாருன்னு எங்களுக்கே தெரியாதியா. எப்போவாவது அந்த கோயில் வாசல்ல நாங்க பார்ப்போம், ஆனா அவரு யாருக்கிட்டையுமே பேச மாட்டாரு, அவர் பேசுறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க எல்லாம் அந்த சாமியாரை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாங்க. இங்க ராஜாங்கம், அப்பத்தா, மோகனான்னு 3 பேரும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ, அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாது ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க.